இருக்கிறதுலே தைரியமான அனிமல்னா நம்ம எதை சொல்லுவோம்? லயன். லயன் கூட 1 to 1 போடுற ஒரு அனிமல் இருந்துச்சுன்னா அதுதான் அதை விட தைரியமான அனிமல். ஹனி பேஜர், அதாவது தேன் வளைக்கரடி அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ல. அது வந்து ஏசியா அப்புறம் ஆப்பிரிக்கால இருக்கு. இது எந்த அனிமலை பார்த்தாலும் அது கூட உடனே சண்டைக்கு போயிடும். சிங்கம், புலி, ஜாகுவார், ஹைனா, ஓனாய் எதை பார்த்தாலும் அது கூட போய் சண்டைக்கு போயிடும். சண்டையில இருந்து பின்வாங்கி போகவே போகாது. பயம்னா என்னன்னே தெரியாத அனிமல்னா எதுன்னு கேட்டா ஹனி பேஜர் தான் நம்ம சொல்லணும். இது இந்த மாதிரி அனிமல்ஸ் கூட சண்டை போடுதா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. பாம்பு கூட சண்டை போடும், தேல் கூட சண்டை போடும், அதுக்கு எல்லாம் சண்டை போட்டு சாப்பிடவும் செஞ்சிடும். சப்போஸ் பாம்புக்கு ஒட்டிருச்சுன்னா இதுக்கு பயங்கரமான விஷ ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. படுத்து தூங்கி எந்திரிச்சு தலைவலியோட எந்திரிச்சு போயிடும். விஷம் அதுக்கு ஒண்ணுமே செய்யாது. ஜஸ்ட் ஹேங்கோவர்டா. ஆமா. ஹனி பேஜருக்கு முரட்டு தைரியம் தானா அப்படின்னு பாத்துட்டோம்னா அது மட்டும் கிடையாது, அது ரொம்ப அறிவாளியும் கூட. 2000ல ஒரு ஜூல என்க்ளோஷர்ல இருந்த ஹனி பேஜர் அந்த என்க்ளோஷர் விட்டு தப்பிச்சு ஓடி போய் பக்கத்து என்க்ளோஷர்ல இருக்க சிங்கத்து கூட போய் சண்டை போட்டுருக்கு. அப்புறம் இவங்க புடிச்சிட்டு போய் உள்ள வச்சு ஒரு ஃபீமேல் கொடுத்தா இது கூடயாச்சும் 2 பேரும் ஒன்னா இருப்பாங்கன்னு சொன்னா அந்த ஃபீமேல் மேல ஏறி வெளியே குதிச்சு ஓடி போய் மறுபடியும் சிங்கத்து கூட சண்டை போட்டுருக்கு. 2 மாசம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்கு. மறுபடியும் சரியானதுக்கு அப்புறம் இந்த தடவை சும்மா இருக்கும் பார்த்தா பாறைகள் எல்லாம் ஏற்றி வச்சு மறுபடியும் வெளியே ஏறி குதிச்சு மறுபடியும் சிங்கத்து கூட சண்டை போட போயிருக்கு. இது என்ன பண்ணாலும் சிங்கத்து கூட தான் போய் சண்டை போடுதுன்னு சொல்லி ரொம்ப தூரமா தள்ளி கொண்டு போய் வச்சிருக்காங்க. இது என்ன பண்ணிருக்கு, அந்த கூட்ட விட்டு தப்பிச்சு ஓடி போய் இந்த ஜூ கீப்பரோட வீட்டுக்கு போய் அவர் வீட்டை உடைச்சிட்டு நைட்டு உள்ள எதுக்கு குதிச்சிருக்கு. ஹலோ பிரபா வைன்ஸா போடுறீங்களா? இந்த மாதிரி வேற அனிமல்ஸோட அட்ராசிட்டிஸ் தெரியணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க.